களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது இயல் 9ல் மனிதம் அப்படிங்கிற பகுதியில் இலக்கண பகுதி, அதாவது கற்கண்டில் அணிகள் பற்றி பார்க்க போகிறோம். புத்தக பக்கம் 221. அணிகள் ஏற்கனவே நீங்கள் சென்ற வகுப்பில் நிறைய அணிகள் படிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம 4 அணிகளை பற்றி பார்க்க போகிறோம். அது தற்குறி பேற்றணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, அடுத்தது என்னது தன்மை அணி பற்றி அப்படின்னு சொல்லி 4 அணிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல 2 அணிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அணினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அணினா என்ன? அணினா அழகு அப்படின்னு அர்த்தம். அணினா என்ன அர்த்தம்? அழகுன்னு அர்த்தம். மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள். அதுபோன்றே செய்யுள்களுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள். அத்தகைய அணிகள் சிலவற்றை பற்றி தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற அணி தற்குறி பேற்றணி. அதாவது அணிலேயே ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு அணி அப்படின்னு சொன்னால் தற்குறி பேற்றணி தான் சொல்லலாம். இந்த தற்குறி பேற்றணியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தற்குறி பேற்றணி எழுதும்பொழுது எப்படி எழுதணும்னா தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி அப்படின்னு எழுதணும். அப்படி சொல்லும் போதே இந்த அணியினுடைய விளக்கத்தை நம்ம சொல்லிடலாம். தன் குறிப்பு ஏற்றம் அணி, அதாவது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் மேல் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுதல். தன் குறிப்பு ஏற்றம் அணி, அதுதான் தற்குறி பேற்றணி. பாரு, இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறி பேற்றணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி எழுதணும்னு சொன்னோம்? தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி, தற்குறி பேற்றணி. இப்போ நம்மளுக்கு எடுத்துக்காட்டா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது சிலப்பதிகாரத்தில் உள்ளது. சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் என்ன பண்ணுறாங்க? பொருள் தேடி மதுரை மாநகரத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் கோவலன் கொலைப்படுவான் இல்லையா? மதுரை மாநகரத்துக்கு போகும்போது அங்கே மதுரைக்குள்ளே நுழையும் போது அந்த கோட்டை மதில் மேலே கொடிகள்லாம் இருந்துதான். அந்த கொடிகள் காற்றுல அசைஞ்சு ஆடிட்டு இருந்துச்சான். அசைஞ்சு ஆடுறத கவிஞன் எப்படி ஓமைப்படுத்துகிறாரு அப்படின்னா, கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தால் கோவலன் கொலை செய்யப்படுவான் என்பதனால நீங்கள் மதுரைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கொடிகள் அசைந்தன அப்படின்னு சொல்லி சொல்வதாக நம்மளுக்கு இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பேரொழுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. பேரொழுந்தெடுத்த, அதாவது கோட்டை, அந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, கோட்டை மதில் மேலே இருக்கக்கூடிய கொடியானது கோவலனையும் கண்ணகியையும் கோட்டைக்குள்ளே வர வேண்டாம், மதுரைக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு கை காட்டுச்சு. அந்த அசைகிறது எப்படி இருந்துச்சா, நீங்கள் உள்ளே வராதிங்க, வந்தால் கோவலன் கொலை செய்யப்படுவான் என்று சொல்வது போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அணி, இந்த பாடல் எப்படி இந்த அணிக்கு, தற்குறி பேற்றணிக்கு பொருத்தமானுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அணி பொருத்தம் பாரு. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு? கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதியே அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டா என்று தெரிவிப்பது போல காற்றில் கொடிகள் அசைவதாக தன் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறியிருக்கிறார். அதாவது கொடி அசைவது காற்றில் அசைவது இயல்பான நிகழ்வு. அதை எங்கே கவிஞர் குறிப்பிட்டு சொல்கிறாரு? எது மேலே ஏற்றி சொல்கிறாரு? கோவலனை மதுரைக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மூலம் இந்த தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதனால இதை தற்குறி பேற்றணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த அணி எழுதும்போது என்ன பண்ணணும்? முதல்ல அதனுடைய தலைப்பு, அணியினுடைய தலைப்பு தற்குறி பேற்றணி, அந்த அணியினுடைய விளக்கம், ஏன் அதை தற்குறி பேற்றணின்னு சொல்கிறோம் அப்படின்னு. அடுத்ததாக எடுத்துக்காட்டு சொல்லணும். அடுத்து பாடல் பொருள் சொல்லணும். அந்த எடுத்துக்காட்டுக்கு 2 பாடல் வரி எழுதும் இல்லையா, 2 லைன், அதை அந்த பாடலுடைய பொருளை சொல்லணும். அடுத்தது இந்த பாடலுக்கு இந்த அணி எப்படி பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அணி பொருத்தம் அப்படின்னு இந்த வரிசையில் தான் நம்ம எழுதணும். என்னென்ன எழுதணும்? தலைப்பு, அந்த எடுத்துக்காட்டு, பாடலின் பொருள், அணி பொருத்தம் அப்படின்னு தொடர்ச்சியாக எழுதணும். இப்போ தற்குறி பேற்றணி பார்த்தோம். தற்குறி பேற்றணி என்ன சொன்னோம்? இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தனது குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறி பேற்றணி. இந்த பாடல் வரி பாரு, 2 வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதிக்கணும். எங்கே துணை எழுத்து போடணும், எங்கே போடக்கூடாது, எங்கே ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புலாம் சரியாக பார்த்து நம்ம எழுதணும். பாரு,
போரெழும் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. ரெண்டு வரி தான். இந்த 2 வரியும் சரியாக படித்து நம்ம எழுதணும்னா இந்த அணிக்கு முழு மதிப்பெண்களை வாங்கலாம். அடுத்ததாக தீவக அணி. அடுத்ததாக என்னது? தீவக அணி. தீவகம் அப்படின்னா விளக்கு என்ற பொருள். தீவகம்னா என்ன அர்த்தம்? விளக்கு என்ற பொருள். தீவகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்ற பொருள். விளக்கினுடைய இயல்பு என்னன்னா, ஒரு இடத்துல விளக்க வச்சோம்னா அந்த இடத்துக்கு மட்டும் ஒளி தராமல் அதனை சுற்றியுள்ள இடங்களையும் எல்லா இடத்துக்கும் சேர்த்து ஒளி தரக்கூடியது தான் விளக்கினுடைய சிறப்பு. அது மாதிரி இந்த செய்யுள்ள ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருளை விளக்குவதனால தான் இதை தீவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தீவகம் என்ற சொல்லுக்கு என்ன சொன்னோம்? விளக்குன்னு சொன்னோம். விளக்கு எப்படின்னா ஒரு இடத்துக்கு மட்டும் வெளிச்சம் தராமல் அந்த அறையில் உள்ள எல்லா பொருளுக்கும் வெளிச்சம் தெரியும். அதுபோல் நல்லா கவனிச்சுக்கோங்க. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற சொல் ஒரு சொல் செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்கும். அதனால் இதை தீவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தீவக அணி பார்த்தீங்கன்னா 3 வகையாக சொல்கிறாங்க. முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என்று 3 வகையாக சொல்கிறாங்க. தீவக அணி எத்தனை வகையாக சொல்கிறாங்க? 3 வகையாக சொல்கிறாங்க. என்னென்ன? முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் அப்படின்னு 3 வகையாக சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாரு. சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிகுருதி. குருதினா ரத்தம்னு அர்த்தம். குருதினா அர்த்தம் ரத்தம். குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. மிசைனா மேலேன்னு அர்த்தம். புல்லுனா என்ன அர்த்தம்? பறவைன்னு அர்த்தம். அதாவது இந்த கோட்டியில் போட்டோம்னா பறவை, அந்த குண்டையில் போட்டு எழுதுனீங்கன்னா அது என்னது? பயிர் வகை சொல்லுவோம் இல்லையா? அதான். இந்த வித்தியாசத்தை நம்ம சரியாக கவனிச்சுக்கணும். பாரு, இந்த பாடலுடைய பொருள் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. இந்த சேந்தன அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா சிவந்தனன் பொருள் சொல்கிறாங்க. சேந்தனன்றது சிவந்தன அப்படின்றதுக்கு பொருள் சொல்கிறாங்க. இந்த சேந்தன அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த பாடல் முழுவதும் உள்ள அனைத்து வரிகளுக்கும் எப்படி பொருந்தி பொருள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த பாடலுடைய பொருளை பார்ப்போமா? சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அரசனுடைய கண்கள் கோபத்தால் ஏன் கோபத்தால் சிவக்கும்? அதாவது எதிரிப்படை நம்ம மேலே படையெடுக்க வருது. அப்போ அந்த கோபத்தில் என்ன பண்ணுறான்? அரசனுடைய கண்கள் சிவக்குது. தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல். ஆமாம், அரசனுடைய கண்கள் சிவந்த அளவில் பகை மன்னனுடைய பெரிய தோள்களும் சிவந்தன. உடனே என்ன பண்ணுறான்? நான் போர் பண்ண வரப்போறேன்னு சொல்கிறான். அதை கேட்டு அவங்கெல்லாம் என்ன? அவங்களுடைய தோள்கள் சிவந்தன. இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும். 2 பேரும் சண்டை போடுறதுனால குருதி அதாவது ரத்தம் பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்து போயிடுச்சு. வீர சிலை பொழிந்த அம்பும். வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகள், அம்புல ரத்தம் பட்டிருக்கும் இல்லையா? அதனால அந்த அம்புகளும் சிவந்தன. மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. அதாவது இந்த குருதி மேலே விழுந்ததுனால பறவை கூட்டங்கள் யாவும் சுமந்த. அதாவது வில்லிலேருந்து விடப்பட்ட அம்புல உள்ள அந்த ரத்தம் மேலெல்லாம் தெரிக்குதான். அதனால அங்கே பறந்துட்டு போயிருக்கிற அந்த பறவை கூட்டங்கள் அனைத்தும் சிவந்துருச்சு அப்படின்னு அழகாக இதை ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க. பாரு, சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர். சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் என்னது? அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அந்த சேந்தனங்கிற வார்த்தை எல்லா இடத்துக்கும் வருது பாரு. தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல். அதை கேட்ட வகையில் அந்த பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களும் சிவந்தது. தடந்தோல் அப்படின்னா பெரிய தோள்கள்னு அர்த்தம். இழிகுருதி பாய்ந்து திசையனைத்தும். அதாவது குருதி 2 பேரும் சண்டை போட்டதுனால திசைகள் அனைத்தும் பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்து போச்சான். 4 திசைகளும்.
வீரச்சிலை பொழில் அம்பும் மிசையனைத்தும் புல்குடமும் வீந்து. இந்த அம்புல உள்ள அந்த இரத்தமானது தெரிச்சு அங்கே பறந்துட்டு இருக்கிற பறவைகள் அனைத்தும் சிவந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வேந்தன் சேந்தன் அப்படிங்கிறது எப்படி எல்லா இடத்துக்கும் பொருந்துது அப்படின்றத அணிப்பொருத்தத்தில் பார்க்கலாமா? பாரு, அணிப்பொருத்தம் பாரு. வேந்தன் கண் சேந்தன. சேந்தனா என்ன சொன்னோம்? சிவந்தன. தெவ்வேந்தர் தோல் சேந்தன. தெவ்வேந்தன பகைவேந்தர்களுடைய தோள்கள் சேந்தன. குருதி பாய்ந்து திசையனைத்தும் சேந்தன. அந்த ரத்தம் பாய்ஞ்சு திசையனைத்தும் சிவந்துச்சு. அம்பும் சேந்தன. அம்பும்னா அந்த வில்லிலேருந்து வரக்கூடிய அம்பு தானே பகைவர் மேலே படுது, அதுவும் சிவந்துருச்சு. புல்குழம் வீந்து மிசையனைத்தும் சேர்ந்தன. அந்த இந்த புல்குழம், அதாவது பறவை குளம் முழுவதுமே என்னது, அந்த ரத்தத்தினால சிவந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாரு, இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. அதனால இதை தீவகாணி அப்படின்னு சொல்கிறோம். தீவகாணின்னா என்ன சொன்னோம்? நம்ம விளக்குன்னு சொன்னோம்ல. தீவகம்னா என்ன சொன்னோம்? விளக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த அந்த ஒரு வார்த்தை, விளக்கு மாதிரி அந்த ஒரு வார்த்தை பல பொருள்களுக்கு, பல சொற்களுக்கு பொருள் தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் தீவகாணியினுடைய கருத்து. சரியா? மாணவர்கள் இந்த 2 அணிகளையும் சரியாக படித்து தேர்வுக்கு தயார்படுத்திக்கணும்.